மக்களே, ஒரு பயங்கரமான ட்ரிக்கு ஃபேஸ்புக்கில் இது வரைக்கும் உங்களுக்கு யாருமே இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் எப்படி சீக்கிரமாக கெயின் பண்ணுறது, அதுவும் ஆர்கானிக் வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. செம்மையான ட்ரிக்கை கொண்டு வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு இதை யோசிச்சிருக்கேன். வீடியோ எண்டில் இந்த ட்ரிக்கு எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இல்லையா, ஒர்த்தான வீடியோவான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஃபேஸ்புக்கில் நம்ம காசு சம்பாதிக்கணுன்னா மினிமம் 500 ஃபாலோவர்ஸ் வேணும். அப்போ தான் நமக்கு ஸ்டார்ஸும் சப்ஸ்கிரிப்ஷனும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டூலாக நமக்கு ஓப்பன் ஆகும் மானிட்டிசேஷனில். ஸோ மினிமம் 500 ஃபாலோவர்ஸ் வேணும். ஸோ நம்ம ரீல்ஸ் போட்டு தான் இப்போ ரீல்ஸ் போட்டு இல்லை போஸ்ட் போட்டு பொறுமையாக 500 ஃபாலோவர்ஸை ஏற்றுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், டைம் ஆகும். 500 ஃபாலோவர்ஸ் வரதுக்கே மாதக்கணக்கில் ஆயிரும். ஆனால் முன்னாடியே நமக்கு 500 ஃபாலோவர்ஸ் இருந்தால் அது எப்படி? ஒரு வேளை நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால், ஒரு 500 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நம்ம ப்ரொஃபஷ்னல் மூடு போயிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ப்ரொஃபஷ்னல் மூடு இதை ஆன் பண்ணால் நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபாலோவர்ஸாக மாறிடுவாங்க. கரெக்டாக? ஸோ ஆனால் நமக்கு இப்போ நியூ ஐடி ஓப்பன் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா நம்மளோட ஓல்டு ஐடியில் ப்ரொஃபஷ்னல் மூடு காட்டலை. டேர்ன் ஆன் ப்ரொஃபஷ்னல் மூட்னு காமிச்சா தான், இதை ஆன் பண்ணால் தான் நமக்கு ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இது மூலிமா தான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ இது நம்ம ஓல்டு அக்கௌண்ட்டில் காட்டலை, அதாவது ஃப்ரெண்ட்ஸு நிறைய இருக்க அக்கௌண்ட்டில் காட்டலை. ஸோ அதை உங்களால் காசு சம்பாதிக்கிற அக்கௌண்ட்டாக மாற்ற முடியல. பிரச்சனையே இல்லை. அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் இந்த ஐடியா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு புது ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். பேஜ் கிடையாது, ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு இமெயில் ஐடி போட்டு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு எடுத்த உடனே நீங்கள் ப்ரொஃபஷ்னல் மோடை ஆன் பண்ணாதீங்க. முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் எடுங்க. ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை ஃபைண்டு ஃப்ரெண்ட்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்திருக்கும். நீங்கள் போய்ட்டு எல்லாேருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாேருக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. நான் நேற்று தான் 3 ஃபாலோவர்ஸில் இருந்தேன். ஓகேங்களா? 3 ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு நேற்று இருந்துச்சு. நேற்று ஒரு 100 ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், 100க்கு மேலே. இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு 108 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. எல்லோரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷனில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நேற்று தான் நான் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். இன்னும் எல்லாருமே இன்றைக்கி அக்செப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரே நாளில் எனக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலே லிமிட் தாண்டி போகாதீங்க, அப்புறம் அக்கௌண்ட்டுக்கு எதனா ப்ராப்ளம் வந்துடும். ஒரு நாளைக்கு ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் கணக்கில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் கணக்கில் வச்சுக்கோங்க. கணக்கில் வச்சுக்கிட்டு பொறுமையாக 5 நாள்லையோ இல்லை ஒரு வாரத்துலேயோ 500 ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை மினிமம் லிமிட் இருக்குது 5000 ஃப்ரெண்ட்ஸ் வரையும் நம்ம வச்சுக்கலாம். 5000 ஃப்ரெண்ட்ஸோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டே கொடுத்து நமக்கு மியூச்சுவலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டாங்கன்னா நம்ம கொடுத்தா நார்மலாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு மினிமம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு ப்ரொஃபஷ்னல் மோட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா மொத்த ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு ஃபாலோவர்ஸாக மாறிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் 500 ஃப்ரெண்ட்ஸு போதும் எனக்கு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டேர்ன் ஆன் ப்ரொஃபஷனல் மோட் நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா கீழே, இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ப்ரொஃபஷ்னல் மோட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 500 ஃப்ரெண்ட்ஸாக 500 ஃபாலோவர்ஸாக மாறிடுவாங்க. ஸோ ஸ்டார்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் சிம்பிள் டாஸ்க் முடிக்கிறது மூலிமா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இல்லை நான் கண்டென்ட் மானிட்டைசேஷனுக்கு ஏம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம பொறுமையாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் 1000 2000 ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து ஒரு நாளைக்கு 100 150 கொடுத்து ஒரு மாதத்தில் ஒரு 5000 ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஒரு 2000 ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ஏற்றி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டேர்ன் ஆன் ப்ரொஃபஷ்னல் மோடை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா மொத்த ஃப்ரெண்ட்ஸும் ஃபாலோவர்ஸாக மாறிடுவாங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம போஸ்ட் ரீச் போகணும், நம்ம ரீல்ஸ் வைரல் ஆகி நமக்கு ஒவ்வொரு ஃபாலோவர்ஸாக வர்றதுக்குள்ளே மாதக்கணக்கில் ஆயிரும். ஸோ அந்தமாரி நம்ம பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே எனக்கு மானிட்டைசேஷன் உள்ள கிடைச்சிடணும், அதுக்கப்புறம் நான் போஸ்ட்டு போட்டு வைரல் எனக்கு காசு வந்தால் போதும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செம யூஸ்ஃபுல் ட்ரிக்காக இருக்கும். இப்போ எனக்கு நேற்று மட்டும் நான் 100 ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன், 100க்கு மேலேயே கொடுத்துருக்கேன், 108 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்களா. இப்போ ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டு இன்றைக்கி ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ மினிமம் லிமிட் இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு தான் ஒரு நாளைக்கு கொடுக்க முடியும், இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு லிமிட் இருக்குது. ஸோ அந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் ஒரு நாளைக்கு 100 கணக்கு வச்சுருக்கேன், அதுக்கு மேலேயும் போகலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லிமிட் காட்டுது அப்படின்றது நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ இவங்களாம் கொஞ்சம் பாதி பேர் ஹிந்திக்காரங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு தமிழ் ஆடியன்ஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செர்ச்சில் போய்ட்டு தமிழ் நடிங்க. தமிழ் நடிச்சிங்கன்னா தமிழில் இருக்கிற ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு வரும். அதாவது தமிழ் நம்ம எப்படி சொல்கிறது, தமிழ் ஆடியன்ஸ் காட்டுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, தமிழ் ஆடியன்ஸ். இவங்களாம் தமிழ்னு போட்டவொடனே அவங்க யாரெல்லாம் கோயம்புத்தூர் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களோ அவங்க ப்ரொஃபைல்லாம் காட்ட ஆரம்பிச்சிருங்க பாருங்கள்.
இவர் வந்து கோயம்புத்தூரா, நான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்க எல்லாம் கிடச்சி நம்ம போய்ட்டு ஃப்ரெண்ட் கேஸ் கொடுத்துக்கலாம். தலை சதீஷ், விக்னேஷ் எல்லாம் நம்ம தமிழ் ஆளுங்க, தமிழ் ஆடியன்ஸை நம்ம கட்சிறவங்க. ஸோ நம்ம எதனா போஸ்ட் போட்டால் கூட தமிழ் ஆடியன்ஸுக்கு போகும், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கும்போது கண்டென்ட் மானிட்டைசேஷன் நமக்கு ஓப்பன் ஆக அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து வேறு எங்கேயுமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ட்ரிக்கை வந்து கஷ்டப்படுத்தி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ரிக்கு மாதிரி தான் கண்டுபிடிச்சேன். ஓகேவா, இந்த ட்ரிக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத, ஒர்த்தான ட்ரிக்கா இல்லையாங்கிறத தயவு செஞ்சு